இப்போ கேட்குது பாரு. ஃப்ளைட் இல்லடா, காத்துடா, மேலே போது பாடுறா. ஹாய் சொல்லுங்க. எப்படி எப்படி பண்றாங்க? அழகா இருக்குடா. என்ன ப்ரோ பண்றீங்க? ஏய் வாடா. பாய் பாய். நண்பர்களை ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோன்னா தாண்டிக்குடி தான் போக போகிறோம். தாண்டிக்குடி எங்கே இருக்குன்னா இங்கே தான் அந்த பாச்சலூர் ஹில்ஸில் தான் இருக்குது தாண்டிக்குடி, அதாவது கொடைக்கானல் பக்கத்தில். இதுக்கு முன்னாடியே இந்த சைடு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ புல்லாவெளி வாட்டர் ஃபால்ஸ் போனோம்ல, கரெக்டாக அது பக்கத்தில் தான் இருக்குது. அந்த சைடெலாம் இன்னும் போனதே இல்லை. ஃப்ளாஷ்பேக். இதுக்கு முன்னாடியே இந்த சைடு போயிருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சும்மா போகலாமேன்ட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே சரி வீடியோவும் எடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். போய் ஒரு பரதேசிகரை கூப்பிட்டு போனோம். புல்லாவெளி போனப்போ எப்படியோ அதே மாதிரி தான், அதே பேக்கரிக்கு போகிறோம், அதே இடத்துல பிரதீப்பை மீட் பண்ணுறோம், கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறோம். இன்னைக்கு 13ஆம் தேதி கரெக்டாக. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோ வருதுன்னு தான் தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு என்எஸில் vlog எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. இந்த ஹேண்டில் பார் மாட்டினப்போ எடுத்தது கடைசியாக. இங்கே மட்டும்தான் வெயில் அடிக்குதா இல்லை அந்த சைடெலாம் வெயிலே அடிக்காதான்னு தெரில. எப்பயுமே வெயில் அடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ அடிக்கிற குளிரில் வெயில் அடித்தா தான் நல்லா இருக்குன்னு தோணுது. இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது அந்த பேக்கரிக்கு போகிறக்கு. சூரியனை பார்த்தே சொல்லலாம். லாங் டைம் நோசி. நோசியா? சூரியனை ரொம்ப நாள் கழிச்சு வெயில் அடிக்கிறாடே. நான் வந்ததுலேருந்து வெயிலே இல்லைடா. ஆமாம் கோபி, வெயிலே அடிக்கவே இல்லை. அதான் நான் பார்த்தேன், அவனாவது சீக்கிரம் வர்றதா இருக்கு. எங்கிட்ட ஒரு யோகம் இருந்தால் நம்ம அப்படியே போகலாம். என்ன உருட்டுனாலும் அப்பயும் லேட்டாக தான்டா வர்றான். எத்தனை மணிக்கு கிளம்பிட்டோன்னு சொன்னேன்? 9 மணிக்கே சொன்னேன் கிளம்பிட்டோன்னு. என்ன ப்ரோ? இவ்வளோ நேரம் இவனுக்கு கேப் தெரியுது. நாங்கள் வந்து 1 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. பேசுறதுலேயே வண்டி வந்து வண்டி வர்றப்பே காசு ப்ரோ. ஏன் உன்னை எத்தனை மணிக்கு கிளம்பிட்டு இருக்கா? 9 மணிக்கு. 9 மணிக்கு நானும் போய் தான் மெய்ய பண்ணா பொய்ய பண்ண மாத்தீங்கடா. போடா யாருக்காரப்பே தெரியும், அதனால போய் சொல்லிட்டு ரொம்ப மாட்டேன்னு தெரியும். 8 மணிக்கு 9 மணிக்கு கிளம்புவது. நான் பொறுமையான கிளம்பல. எப்படி என் கிளம்புறதுக்கு ராத்திரி ஆகும். குளிச்சு வண்டிக்கு தோணுச்சு. போயிட்டான்டா. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அங்கே போய் நின்றுட்டு இருக்கியான்னு நினைக்கிறேன். உள்ளே போய். ஓகே ப்ரோ. போகலாம் ப்ரோ. எதுக்குடா? அவர் தான் தலையாட்டினாரு, அதான் ஓகே ப்ரோண்ணே. ஓகே ப்ரோ. ஸ்டோரி முடிஞ்சு போயிருங்க. சாமி ஸ்டோரி முடி பார்க்குறாரு. சாமியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எது கவர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ப்ரோ இவங்க பின்னாடி பார்த்து போங்க ப்ரோ. நேற்று ஒருத்தர் என்ன ஸ்கிட் அடிச்சு விளாடிக்கிட்டு இருக்கான். அடுத்து அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி. டிரைவரு முந்திரா அவனை. எதுக்கு ப்ரோ கத்துறீங்க? அவர் பயந்துடுறான்.
ஆத்தூர். எத்தனை ஆத்தூர்? எங்க போனாலும் ஆத்தூர் ஆத்தூர்னு இருக்கு. எல்லா ஊர்லயும் ஒரு ஊர் இருக்கும் போல. கடூர்லாம் நிறைய இருக்குமா? ஆமா. கோபி கேக்குதா பேசுறது வெளியே? கேக்குது. அப்போ ஓகே. இது வேற அமைதியா இருக்கு ப்ரோ. அது எரிச்சலா இருக்குடா. அதை கழட்டியாவது விட்டுறா. போன் மாட்டினா அமைதியா இருக்குண்டா. அப்படிதான் நினைக்கிறேன். வேற என்ன பண்றது? சவுண்ட் எரிச்ச வருது. தயவுசெய்து இதை மட்டும் எவனும் வாங்கிடாதீங்களா? வாங்கி வண்டியில மாட்டிடாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லாத்தே இருக்கு. ஆனா அது இது இல்லாம இருந்தா ஆடி அவ்வளவு ஒண்ணு ரொம்ப லூசா இருக்குடா. இதே தான் நான் வச்சிருக்கேன். எவ்வளவு லூசா இல்லடா. நான் உடஞ்சிச்சுல, அதுல இருந்து இதாயிருச்சு. சூப்பர். லாகர்னு பேர் வச்சுட்டு இதுக்குள்ள ஒட்ட சத்திரத்துக்குள்ள திண்டுக்கலுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு. பரவாயில்ல, நம்ம ஊர்க்குருவி, உள்ளூர் குருவி நம்ம. அடுத்த டைட்டில் இது வீடியோ டைட்டில் என்னன்னு சொல்லு. இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்ல, என்ன அன்டில் ஐ கெட் லாஃப்ட்ங்கிற மாதிரி. அது மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் திண்டுக்கல் அன்டில் இட்ஸ் கெட் கோட்னு போட்டோ எடுத்துட்டேன். வீடியோ பாக்குறேன்னா சார் உங்களுக்கு தான் போட்டு. கோபி, இதுல இறங்கி நடந்து போலாமா? வந்து காது மேல அடிச்சிருவாங்க. ஆடுறவங்க உள்ள வந்து நெல்லை போட்டிருக்கு, விதைச்சு விட்டுருவாங்க. பார்த்துக்க நேரம் இங்க இருந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். இங்கேயே மணி 11 போகுது. எப்போ மேலே போய் போவோம் பொறுமையா. ரெண்டு பேரும் வண்டியை மாற்றிக்கிட்டோம். அவன்கிட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டு நான் இதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயுமே நிப்பாட போகிறதில்ல, நீ மேலே போகிறது தான். இது ஆல்ரெடி நம்ம வந்த ரூட்டு தான், அந்த புல்லாவெளிக்கு போன ரூட்டு தான். இந்த சைடு தாண்டிக்குடியா 38 கிலோமீட்டர். இங்கேருந்து 38 கிலோமீட்டர் போல தாண்டிக்குடி. இங்கேருந்து 38 கிலோமீட்டராமா? இங்கேருந்து 38 கிலோமீட்டர். அதில் அப்படியே காட்டுது. போர்டில் போட்டுருந்துச்சு, அந்த போர்டில் போட்டுருந்துச்சு தாண்டிக்குடி 38. அடப்பாவி, இது இந்த மீட்ரு தெரியுதான்னு தெரியல. ஓடோ மீட்டரில் மொத்தம் எவ்வளோ ஓடி இருக்கு? அப்பா ஏதோ குளம் போனா நல்லா இருக்கு. சரி, இங்கே வர்றேன். ஓடோ மீட்ரு 21,122 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மொத்தமே. இந்த வண்டி வாங்கி எப்படியும் ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். 5 வருஷத்துல இவ்வளோதான் ஓட்டியிருக்கான். நானும் கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன். 3 வருஷத்துல 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஆனால் இவன் 5 வருஷத்துலேயே மொத்தமே அவ்வளோதான் ஓட்டியிருக்கான். கரெக்டாக அந்த மலை ஏறுற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். செக் போஸ்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. ஏண்டா செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. போன தடவை வந்தப்போ இருந்துச்சு, ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஏன் ப்ரோ என்னாச்சு? இப்படி அகட்டிக்கிட்டே வர்றேன். ஒன்றுக்கு போடுவோம் ப்ரோ. ரெக்கார்ட்ல தான் ப்ரோ இருக்கு. ரெக்கார்ட்ல ஆய்வு வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? என்னண்ணே ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம செக் போஸ்ட்ல நிப்பாட்டில் என்னன்னு தெரியல. என்னடா சைக்கிளுக்கு சண்டை போடுறீங்க? நம்மளும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிப்பாட்டி பேசிக்கிட்டே இருக்கோம். அதுவும் நல்லா தான் இருக்கு.
இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்தப்பே பார்த்துருப்பீங்க மேலே ஏறினதெல்லாம். என்னன்னு தெரியல, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. சைடில் நல்லா இருக்கு. ஆண்டிக்குடி எல்லை ஆரம்பம். ஆபத்தான பள்ளத்தாக்கா. இந்த பெண்டு மலையெல்லாம் பார்த்தாலே மெதுவாக ஓட்டணுன்ற அந்த ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. மெயினாக இங்கே வர்றதுக்கு காரணமே க்ரௌடு எதுவுமே இருக்காது, யாருமே அதிகமாக வரமாட்டாங்க. ஒரு பாறை மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கு. ரெயின் கோட்லாம் வச்சிருக்கான்டா டேய். ஃபுல் ப்ரிப்பேரா வந்திருக்கேன். 11:25 ப்ரோ. 11 கிலோமீட்டரா? 11:25 மணி. மணி 11:25. போன்ல பாடுறா, வண்டியில தப்பா காட்டுது. போன்ல தான் பார்த்தேன். போன்ல தான் பாத்தியா? வண்டியில நேத்தே பார்த்தேன், தப்பா காட்டுச்சு ப்ரோ. நான் தான் ப்ரோ அப்படி வச்சிருக்கேன். ஏன் ப்ரோ? அது அப்பதான் டக்குன்னு சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு வச்சிருக்கேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? மாத்தி வச்சா உனக்கு தெரியுமே, நான் தானே மாத்தி வச்சேன்னு. டேய் அது ஒரு மைண்ட் செட்ரா. லேட் ஆயிடுச்சுன்னு தோணுதா? அப்படியே விட்டா உள்ள விழுந்துடலாம் போல. கொடைக்கானல் போனதெல்லாம் ஞாபகம் வருதுடா. டேய் எனக்கு போன தடவை வந்து ஞாபகம் வருதுடா இந்த இடத்த பார்த்தோன்னே. இங்கதான் இல்லடா, கீழெல்லாம் வெயில் அடிக்குது ப்ரோ. கீழெல்லாம் வெயில். ஆபத்தாக பகுதி, மெதுவாக செல்லவும். நம்ம ப்ரோ வீடியோ ஆன்ல இருக்கு ப்ரோ. வீடியோ ஆன்ல இருக்கு ப்ரோ. இந்த சவுண்ட் நிறைய வந்திருக்கும். இருங்க பாய், இங்க நிப்பாட்டினா நம்ம செத்து போயிருவோம் பாய். ரோடு போட்டவங்க எல்லாம் பாராட்டணும் ப்ரோ. இப்பதான் விஜய் சுத்து விளாக்ஸ் பார்த்தேன், அதே மாதிரி சொல்றேன் ப்ரோ. எப்படி உண்மையா எப்படி வந்து வண்டி எடுத்துட்டு வருவாங்க, அதான் இதுல ரோடு போட்டிருப்பாங்க. உண்மையாலே இன்னைக்கு இதுல ஈஸியா பயணம் பண்றோம் நம்ம. பாருங்க அசால்ட்டா இது மாதிரி எவ்வளவு மென்மையா இருக்கு பாருங்க ரோடு. ஒண்ணு ஆரம்பிக்கும் போது, அது இந்த ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எந்த டீம்ல இருக்கிறவங்க ஒருத்தர் இது கண்டிப்பா சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி மலை ஏறும்போது எவனா ஒருத்தர் டீம்ல எவனா ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவான், இந்த ரோட்ல எப்படி போட்டிருப்பாங்க. இல்ல எனக்கு இது ஆச்சரியமா இருக்குடா மாப்ள பாக்குறப்ப. நான் பண்ணுவேன், டிராபிக்ல பண்ணிக்கிட்டே போகட்டா. என்ன பிஜிஎம் தெரியுமா? திருவிளையாடல். எங்க பாரு தண்ணி விழுகுது. இருக்கு தண்ணி இருக்கு மேல. வளைக்க முடியாது இல்லைன்னா மச்சான் ஜம்முன்னு இருக்கு. யாரையும் குளிச்சிட்டோம். ஹெல்மெட் எடுத்துறவா? என்ன ப்ரோ? வண்டி வருதா? சரி கேமரா எடுத்துறவா? ஏன் ப்ரோ? வேற மாதிரி வைசரை க்ளோஸ் பண்ணாமே பேசிட்டு இருக்கேன்டா நானு.
ஹார்ன் போடு மச்சான் ஞாபகம் இருக்கா? அது என்ன வீடாடா மாப்பிள்ள அங்க எஸ்டேட்டா எஸ்டேட்டு அதான் இருக்கு போல. மச்சான் இந்த இடம் ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள உள்ள குதிக்க போறேன் நானே. டேய் அவன் செத்துட்டான்டா. ப்ரோ பென் வித் என்எஸ் சொல்லுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஆன்ல வச்சிருக்கேன் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தைரியமான பசங்க யாரும் பேசுவாங்க. வாய் ப்ரோ வாய் ப்ரோ. ப்ரோ என்ன ஆனா மாட்டீங்க? இவ்வளோ நேரம் கோமலையாட்ட ஆஃப் ஆனது தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு. இந்தா எவ்வளவு கிலோமீட்டர் பக்கம் போகணும்? எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் நிப்பாட்டி. கோமாளி மாதிரி கேமரா ஆஃப் ஆனதே தெரியாமல் அவ்வளோ நேரம் பேசி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. லோக்கல் காய்ஸ் 4 பேர்த்த மீட் பண்ணி லோக்கல் காய்ஸை மீட் பண்ணி சப்ஸ்கிரைபர் தேத்தியாச்சு. எப்படியோ மழை வேற தூரிட்டே இருக்கு. இதில் கேமராவில் தெரியுமா தெரில. அப்போ வீடியோ எடிட் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்க, ஃபோட்டோ ஏற்றி விடணும். ஆமாம் ப்ரோ. அனுப்பி சொல்லி கேட்டாங்க, அனுப்பி விட்டு ஞாபகம் வச்சுக்க. கிளைமேட் அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே மாறிட்டே இருக்கு. குளிருது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. எங்கடா வெயில் அடிச்சு? ஏடா வெயில் அடிச்சிச்சுரா கிருக்கா. நம்ம வரும்போது வெயில் அடிக்கலையாடா? வெயில் அடிச்சு லைட்டா எட்டி பார்த்துட்டு ஓடிடுச்சுடா. வெயில் அடிச்சு தான் நிப்பாட்டினோம். நம்ம நிப்பாட்டி பேசிட்டு இருந்தோம். லைட்டா அப்புறம் மறுபடியும் அப்படியே இதாயிருச்சு. திரும்ப மறந்துருச்சுடா. கேமராவுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி. வண்டி வருது பார்த்து வா. கோபி எவ்வளோ தூரம் போனோம் தெரியலையா? மேப் பார்க்கவே இல்லை. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகணும். நல்லா தான் இருக்கு. சரி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். பெரும்பாறைன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஆமாம். வீடு வீடாக போய் கேட்டுருவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கியா? ரெக்கார்டில் தான் இருக்கு. சொல்லிடு செய்தா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. யானைகள் நடமாடும் பொழுது. யானைகள் நடமாடுமா? பார்த்தா நல்லா இருக்குமே. எதுக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி வந்த இதே இடம் மச்சான். இப்படி சுற்றி மேலே ஏறணும்னு வச்சுக்கோ, இப்படி சுற்றி போனோன்னு வச்சுக்கோ, அதில் ஒட்டஞ்சத்திரம் போயிடும். நேராக போனால் கொடைக்கானல். குரங்கு சண்டை கட்டிட்டு இருக்காங்களா? குரங்குடா இருந்தா அங்கே இருக்கு வர்றான். இந்தா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் வர்றான். இங்கே உட்காந்துருக்கானா? கிளம்புறா, ஓட போயிருவோம்டா. ப்ரோ இவன் ப்ரோ கேமராக்கு இது பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க. கிளம்பிடுவோம் ப்ரோ. நம்ம நேராக தானே போனோம். இப்படி தானே கொடைக்கானல் மேலே தானே போகிறாங்க. போனால் கொடைக்கானல் தானே மேலே போகிறோம். நம்ம கொடைக்கானல் ரூட்டு தான் போனோம் மச்சான். நம்ம கொடைக்கானல் வழி தான் போனோம். இப்படி போனால் நம்ம ஊர். ஆமாம் 10 கிலோமீட்டர் தானா? அன்றைக்கி நம்ம வந்து இதில் அப்படியே கட் பண்ணி போயிருந்துருப்போம். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். தாண்டி குடி தாண்டி போதாமணி தந்தேடி. ப்ரோ புஷ்பா வந்துட்டாரு ப்ரோ. மரத்தள்ளி போட்டுட்ருக்கேன். எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. காய்ஸ் தாண்டிக்குடி வந்து விட்டது காய்ஸ். வந்துருச்சு ப்ரோ.
தாண்டிக்குடி வந்துருச்சு. கோபி அந்த இடத்துக்கு தானே போட்டிருக்கேன் லொக்கேஷனு. மேப்பில் அனுப்பி விட்டு அதையே அப்படியே போட்டிருக்கேன். ஆதிமனிதனை சந்திக்க போகிறோம் வாங்க. ப்ரோ கொடைக்கானல் 30 கிலோமீட்டர் இருக்கும். தாண்டிக்குடி முருகன் கோயில் இருக்கும். தாண்டிக்குடி இந்த பக்கம் 3 கிலோமீட்டர். ஆனால் நீங்கள் போட்டிருக்க லொக்கேஷனுக்கு போனால் இன்னும் நேராக போகணும். மலைச்சாலையில் ஒரு கடற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஸ்டேஷன் இருக்காதா ப்ரோ? அதுவும் வந்து இது ஃபாரஸ்ட்டோட சேர்ந்து எப்படி போனோம்? இதில் ப்ரோ கரெக்ட். அதில் நேராக போட்டிருக்காங்க. இதுதான் மேப்பில் காட்டுறது. இதுதான் நீங்கள் அனுப்ப லொக்கேஷன். இதில் இப்போ மேலே ஏறுது மறுபடியும். எவ்வளோ தூரம் போனோம்? இன்னும் 1.5 கிலோமீட்டர். இங்கே பாரு ப்ரோ, இந்த ஸ்டேலாக இருக்கும் ப்ரோ. போல ப்ரோ. ப்ரோ இதில் ரைட் எடுக்கணும். இப்போ இங்கே ஒரு ரைட்டு வருது. இதுலையா? இந்த ரைட்டு தான், இந்த ரைட்டு தான். இந்த ரோடு போகுது. ப்ரோ காஃபி இது விற்பாங்களா? எங்கே என்ன ப்ரோ இதில் தான் காட்டுது. இதில் ரோடு நேராக போகுதா என்ன ப்ரோ? இது வழி தானே இங்கிட்டு? போகலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்குது ப்ரோ. எப்படி உள்ளே போகிறதா கேட்டுக்குள்ள? கிட்டான்னு தெரியல. இந்த பக்கம் போ. இதுலேயே போ, இதுலேயே போ. ஏய் இது உள்ள இதுரா காஃபி இதுரா. ஓஹோ, கவர்மெண்ட்டோடதா? கவர்மெண்ட்டோடது. என்ன ப்ரோ காட்டுக்குள்ளே போகுது? பார்த்து வாங்க ப்ரோ. ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே கொளுத்தி விட்டாங்கடா. வந்தாமா ப்ரோ. இந்த இதுதான் அது. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா. ஏன்னா நம்ம ஊர்கிட்ட இருந்த நாய் மாதிரியே இருக்கு. நாய் ஒன்று ரொம்ப நேராக போகிறான் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ. இருக்கு ப்ரோ. சும்மா மேலே போயிட்டு வருவோன்றது. ஏன்னா 4 பேர் இருக்கிற கூட்டமாக 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. கூட்டமாக இருக்காங்களா? எவ்வளோ பெரிய வண்டி இதில் விட்டுருவோமா உள்ள? மேலே ஏதோ கோயில் இருக்குன்னு போட்டுருந்தாங்க. கலந்து மேலே போகணும். ஆதி மனிதரை பார்க்க வந்தால் நம்ம மனிதர்கள் தான் மேலே உட்காந்துருக்காங்க. இதை தாண்டா இந்த போட்டிருக்காங்களடா ஆதி மனிதன். இல்லைடா, அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல அதான். ஆமாம் அதான். போ மச்சான், வா மச்சான். ஏய் போடா சும்மா கொஞ்சம். வண்டியெல்லாம் இது ஒன்று நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம். எடுக்காது. நிறுத்துங்க ப்ரோ. ஃபேன் ஓட்ட மாட்டேன். ஆஃப் அன் ஹவர் இப்போ கேட்குது பாரு. ஃப்ளைட் இல்லைடா, காத்துடா மேலே போகுது பாருடா. இதுக்குள்ள என்னடா உனக்கு ஃப்ளைட் போகுது? இது வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்படியே கேட்கான் ப்ரோ. இது காற்று சவுண்டு தான் ப்ரோ. சரி ஏதோ ஒன்றா உர்றா இருங்கறியா? ஆமாம், இல்லை என்ன இருக்குது உள்ள இது இருக்குது ப்ரோ, ஃபால்ஸ் இருக்குது. எதையாவது போய் சொல்லி விட்டு வரணும் போல. நம்ம ஊருக்கு போக போகிறதில்ல ப்ரோ. அங்கே என்ன இருக்குன்னே தெரியல. போய் இன்னும் பார்த்துட்டு வரோம். வைத்தியக்கார போய் பூரா அந்த வரி கூட்டு போறியா? ஏய் என்ன கர்மட்டா அது? அதை எடுக்காத போ. டேய் நீ ஏன்டா அதை பார்க்குற? அது காலில் பாருங்க, அசிங்கமானதான் பார்க்குறேன் பாரு மச்சான். ஏன்னா எனக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்து போய் சொல்லிட்டு இருக்கேன் பாருடா. ஏன்னா கீழே பார்த்து நடக்கிறடா. அவ்வளோ பேர் புடலி மேலே ஓட்டிட்டாடா நடப்பாங்க. கண்ணு மகள் மாதிரி பேசும்போது என்ன ப்ரோ வெடியில வெடிக்குது? இருக்கிறாங்க ப்ரோ. ஆனால் துப்பாக்கி அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். துப்பாக்கி இல்லை மச்சான், துப்பாக்கி தான் சொல்லிட்டு யானையை துரத்திட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம் இங்க வருமாமா திடீர்னு குரங்கெல்லாம் இங்க இருக்க கூடாது. ஆமாச்சான், நம்ம ஏரியா தான் மச்சான் அது. ஆமா, இங்க பாரு ஏதோ கால் தடம்லாம் இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, இதுக்கப்புறம் வழி இருக்கான்னு தெரியல ப்ரோ. யானையோட கால் தடம் தெரியுது. யானை சாணி போட்டுருக்கான். நக்கி பாரு. குட்டியான பைசா குட்டி யானை போயிருக்கு. திரும்ப அங்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கோயில் இருக்குது. ப்ரோ பூரா உடஞ்சி கிடக்கு ப்ரோ. ஸ்கூல் தான் வேண்டாம். ஸ்கூல் இல்லை மச்சான், வீடா? வீடு. வீடா ஸ்கூலான்னு தெரில. நைட் நேரத்தில் வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அவங்க அண்ணன்ட்டுக்கு. சாமி நீ போஸ்ட் சேனலில் மாற்றிக்கலாம் போமா. அதை கூட இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டே போகலாம். வீடு தான் மச்சான்.
மச்சான் அதான் சேனலில் கோஸ்ட் சேனலில் மாற்றிட்டியா? ஓகே மச்சான். நம்மளாம் ஆனால் பொய்யா சொல்லணுமே. சொல்லிக்கலாம், ஏன்னா எல்லாமே போய் தான் சொல்கிறாங்க. இன்னும் சில நேரம் மயக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு இடம் விடாமல் எல்லாருக்கும் கரெக்ட் வைக்கிறாங்கண்ணா. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி இருக்குது, வேலை நடப்பா. அதனால் நம்ம போக வேணாம். சாப்பீஸ்ல கிரிக்கி விளாண்டுருக்காங்க ப்ரோ. சொன்னேன் எரிஞ்ச மாதிரி இருக்குடா உள்ள. இடம்டா மச்சான் உள்ள பாரு, எரிஞ்ச மாதிரி இருக்குடா. அதான் சொன்ன கதை உண்மையா போச்சு பத்தியா? உண்மையிலே அதான் கதை கதை போல இருக்குது. உள்ள பாருங்க, ஒரு மேலெல்லாம் பாருங்க. கோயிலுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போற இடமா இருக்குமா? இந்தா அடுப்புலாம் வச்சிருக்காங்க வேற. வரவங்களுக்கு சாப்பாடு போற இடமா. நண்பர்களே, பசிக்குது, ஏதாவது வாங்கடா. இடத்த வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. குடியார மாதிரி வெறும் இதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கியா? குளிர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இருந்துச்சு பட்டாணி பட்டாணி பட்டாணிலடா. இதுடா பச்சை பட்டாணி ஒட்டுக்கல்ல இது பண்ணுவாங்களா? அது ஆமா. என்னன்னே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கடா. பச்சை பட்டாணி தான் அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, நல்லாதானே இருக்கு. பாட்டிலுங்கடா. என்ன பாட்டில்? வாட்டர் பாட்டில். இங்க அவன் உன்னை இது மாட்டி விட பாக்குறான்டா. சும்மா கண்டென்ட் நம்ம வாங்கணும். ஞாபகம் இருக்கா? ஐயோ, இன்னொரு பட்டன் எங்க பாரு, இன்னொரு நாய்க்கு இப்படி வருது பின்னாடி. மச்சான் அதுக்குள்ள தான்டா இருந்துச்சு. ஆதி மனிதனை பாட்டு போவோம் ப்ரோ. வண்டி நிறுத்துங்க இருக்கார்ல உள்ள. டேய், இவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. இது ஏதோ ஆதி மனிதன் வீட்டுக்குள்ள நிப்பாட்டு. ஆதி 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்பு. தொல் படிவங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு தேடுவோமா? மண்டையோடு தேடிட்டு இருக்காங்க. அப்படியா மச்சான்? உண்மையால நிரூபிக்கணும்னு சொல்லுவேன். இப்போ இது பண்ண ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குல்ல, அப்படியே ஒரு ஃபீலிங்காக இருக்குல்ல பார்க்குறது. தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க ரூபன். நானும் யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் ஆராய்ச்சி ப்ரோ. ஒரிஜினல் ஓனர் காப்பிரைட் எதுவும் அடிச்சிடாதீங்க. நாங்கள் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆதி மனிதர்கள்லாம் 2 அடி தான் இருப்பாங்களாம். அதான் இவ்வளோ இத்தனை கொண்டா வீடு கட்டிருக்காங்க. வீடு தானே முத? ஆமா மச்சான். ஏறக்கூடாது மச்சான். நினைவு சின்னத்தெல்லாம் உடைக்கடா நீ. டேய் மச்சான், பேயா வந்து நைட்டு தொல்லை பண்ணுவாங்க மச்சான் உன்னைய. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த குடியிருப்பு. ப்ரோ அந்த அங்கிட்டு கொண்டு இருக்கு ப்ரோ. அங்கன கல்லுக்கு ஸ்பெல்லிங் பேர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. கவர்மெண்ட் தப்பு மட்டும் கண்ணுக்கு நல்லா தெரியுது. நம்மளே தப்பு சொல்லியோ பழகிட்டவே. ஆதி மனிதனை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதனால காரணத்தால் இந்த கதையை எத்தோட நிறுத்திட்டு சாப்பிட போறோம். ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்து ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து அதுலேயே டைம் போயிடுச்சு. ஐயோ, இதில் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டிட்டு திருப்பி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. மழை வேற பெய்யுது. எங்கே நிப்பாட்டிருக்கேன்னு தெரியுதா? ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் வண்டி கீழே தான் விழுகும். மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா.
மாட்டேங்குது. அம்மா ஆமா ஆமா தம்பி, எங்க ஏத்திட்டு போறது? ஏய் ஒருங்கடா வரடா. ஏய் மாப்ள இப்படி வாடா. தம்பி ஹாய் சொல்லுங்க. என்னடா பட்டையெல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க ஏற்படுறா. தெரியுறீங்க தம்பி நீங்களும். அண்ணனுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். அண்ணனுக்கு கண்ணு தெரியாது தம்பி. கண்ணு தெரியாது. Emotional damage. சும்மாறா. கரெக்டா கேக்குறாங்க. ஓட்ட தெரியுமா கண்ணு தெரியுமா எல்லாத்தையும் கேக்குறாங்க. எங்க ப்ரோ போனோம்? தெரியும், அதெல்லாம் நல்லா தெரியும். நல்லா பண்ணுங்க. போமா. உங்களை எங்க தம்பி இறக்கி வரணும்? வா வா. நீங்க டூரிஸ்ட் வந்தீங்களா? வேல் பம்ப் போங்க. என்ன தம்பி? வேல் பம்ப் போங்க. சூப்பரா இருக்குனே. அந்த ஃபார்ம்ஸா? நீங்க வேற கேமரா வச்சிருக்கீங்க. ஆமா. போங்க. வேற லெவல்ல உங்க சேனல்லாம் ஆடுவாங்க. தூரி ஊஞ்சல் அங்கே தங்கலாம். இந்த போர்டுல போட்டுக்குவாங்க. இப்பே எவனும் பார்க்க மாட்டாங்க தம்பி. அதுக்கு போனா காசு கொடுக்கணுமே. அங்க போனா காசு கொடுக்கணுமே, செலவாகுது. நம்ம இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பயா? ஆமா. 6 மாசம் இருக்கும். அதே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ எடுத்து போடுங்க பைக் வீடியோனா. உங்களை எங்க விடணும்? அபினேஷ் உங்களை எங்கடா இறக்கி விடணும்? காப்பி போடு. அது எங்கடா இருக்கு? காப்பி கோடா தம்பி நாங்க எங்க போறோன்னே தெரியல. நாங்க பாச்சலூருக்கு போறோம் தம்பி. அது இங்க வத்தல கொண்டு வந்து போயிடுடா. தானே. அடே அது ரைட்ரா. நாங்க பாச்சலூர் ரூட் போறோம்டா. இந்த பக்கம்டா. அப்படியே அப்படி கீழ இறங்கிடுவோம். அதே அதானே அங்கனதே நீ காப்பி போடு. பெருசா வீடு மாதிரி இருந்துச்சா? ஆமா. அதே அங்கன இறக்கி விடுங்க. ஏய் இந்த இப்ப பார்த்தோம்லடா மாப்ள. வர வழியில இருந்துச்சு அதானே. அதுதான்டா. அங்க எங்க போறீங்க? காப்பி ஃபார்மா? அது காப்பி போடு. அது வந்து வீடு எங்க இருக்கு? எங்க வீட்ல தாண்டி போடுங்க. தாண்டி போடு. இங்கதானா? இங்கதான். ரைட். மழை பெய்யுது, சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சும்மா முறையில் வந்தா. நடந்தே வந்தீங்களாடா? அந்த வழி வந்து பக்கமா அங்கிட்டு நடந்து வரலாம். சரி பைக் ஏறும். ஆனா அங்கிட்டு டேமேஜ். சரி என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 4வது படிக்கிறீங்க. அவங்க 2 பேரு 5வது. இங்க ஸ்கூல் இருக்கா? இங்க இருக்க தமிழ் மொழியும் இங்க 10வது வரைக்கும் இருக்கு. ஒரு பண்ணக்காடு. பண்ணக்காடு போணுமா? உன் பேர் என்ன? தேவதர்ஷன். அவங்க 2 பேரு? பாலமுருகன். ஒரு தழும்பு இருந்துச்சுல. ஆமா. பாலமுருகன் ஒரு கோவில். செயின் போட்டுருக்காங்க. ஆமா. சரி. எனக்கு என்ன சுத்தி ரொம்ப பிடிக்கும். சரி. வேற என்ன பைக்லாம் தெரியும் உனக்கு? எல்லா பைக்கும் தெரியுமாடா? எனக்குலாம் பைக்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. சின்ன பையன்ல உன்னை மாதிரி இருக்கும். எனக்கு சைக்கிள் தானே தெரியும். நான் பெரியாளாகி என்ன வண்டி வருதோ அதை எடுப்பேன். ஆமா. தம்பி வந்து என்ன சுத்தி நம்ம தான். ஸ்கூல் லீவா உங்களுக்கு? ஆமா லீவுனே. பொங்கலுக்கு லீவ் விட்டாங்களா? நாளைக்கு தானே பொங்கல். தெரியாதா? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? தெரியும். மறந்து போதுடா தம்பி. வளர்ந்துட்டீங்கன்னா மறந்து போகுது. அவ்வளோ ஓரத்தில் நிறுத்துங்க. அவ்வளோ இங்கே தானே. நீங்க எங்கிட்டு போறீங்க? நான் எங்கிட்டு போறோம்? இந்த சைடு ஒரு பாத்து இறக்கி விடுறேன். வா பொறுங்கடா. சைலன்சர்ல சுட்டு இறக்கி என்னடா ஆச்சு அவனுக்கு? எப்படி பண்றாங்க? அழகா இருக்குடா. என்ன ப்ரோ பண்றீங்க? ஏய் பை பாய். போடா. இங்கிட்டு போறோம். ஏய் இப்படி தான்டா வந்தோம். இப்ப அப்படியே இப்படி கீழ இறங்கிடுவோம். பாய். நம்மளோட அவங்க நல்லா பண்றாங்களே ப்ரோ. நம்ம இருந்துச்சா? பெண்ணு வித்து என்எஸ். இந்த இருக்காரு பாரு. இவர்தான் ஓனரு. இவர்தான் ஓனரு. பாய்டா. பாய். டாடா. ப்ரோ சூப்பரா பேசுறாங்க.
பார்த்து பண்றாங்க. அழுகுற மாதிரி ஆக்டிங் போடுறியா மத்தியா? ப்ரோ பெரிய ஆளா இருப்பாங்க இவ்வளோ ப்ரோ, நல்லா பேசுறாங்க ப்ரோ. நம்ம சின்ன வயசுல அப்படித்தானே சுத்திக்கிட்டு இருந்தோம். ப்ரோ. அப்ப எப்படி சொல்றது, அப்ப துருதுருந்தே இருந்தோம். வளர வந்தா இன்ட்ரோவர்ட் ஆயிட்டோம் ஃபுல்லா. சேசி பத்தி இங்கிருந்தாண்டா. குடியிலேருந்து பிரிஞ்சு இப்போ நம்ம மறுபடியும் இப்போ பாச்சலூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அன்னைக்கு வந்து அதே ரூட்டு தான், பாச்சலூர் போயிட்டு போனோமே அதே ரூட்டு தான். அங்கேயே ரொம்ப நேரம் நான் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு சும்மாவே உட்காந்துட்டோம். அதே டைம் போயிடுச்சு, மணி 3க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாச்சலூர் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாச்சலூர்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பண்ணோம் போக போக ரோடு அப்படியே சுருங்கிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அன்னைக்கு வந்தது இந்த சைடு தான் வந்திருப்போம். அப்போ எங்கடா வந்து கேசி விட்டிடா? கேசி பெட்டி வந்து விட்டோம். நாற்பத்தி 3 கிலோமீட்டர் ப்ரோ. ஊருக்குள்ள போதா இல்லை இங்கிட்ட ரோட்டில் பஸ்ஸும் போய் நம்மளும் எப்படி ப்ரோ போகிறது? எச்சில் தான் வழி விட செஞ்சது. அப்பா பாச்சலூர் வந்துருச்சு கைஸ். சாப்பிட போகிறோம். கலக்கி கடை இருக்கா? இருக்குது வண்டியை போட ஓரத்தில் இருக்கு கலக்கி கடை. ப்ரோ அங்கே போய் சாப்பிட்லாம். நீங்கள் எங்கே? அங்கே போய் சாப்பிட்டீங்க? நானே சாப்பிட்டு ரிட்டர்ன் வரலாம். நீ அப்போ போ மச்சான், அதான் அந்த கடை. நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வந்ததுக்கு சாப்பாடு இல்லைன்ட்டாங்க கைஸ். நண்பரே வாங்க போலாம். சரி போய் புரோட்டா சாப்பிட்டு கலக்கி சாப்பிடுவோம். ஆமாவா? இவன் இல்லை ப்ரோ, நீ தான் ப்ரோ. அதனால தான் நான் உடனே சொல்றேன். போடணுமா ப்ரோ? போடணுமா? சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எடுப்பேன் மச்சான். வெளியே போட்டு விட்டுருவேன். கரெக்டாக ஓட்ட கரெக்டாக இங்கே பார்த்தியா ரிவ்யூ வர மாதிரி அந்த நேரத்தில் நீ தான் வியூவரா இல்லை ரிவ்யூவர் ஃபுட் ரிவ்யூ. நான் எப்படா அப்படிலாம் பண்ணேன்? தின்ற சூட ஒன்றா பண்ணையா இல்லையா? இது வந்து சைடிஷ் மச்சான். அவனுக்கு அதான் அடுத்தட போவான்டா. சித்த சேவனே இருறா. இங்க ஜெல்ஸ் கிட்ட மாதிரி பண்றீங்க. எப்படி நீ சாப்பிட்றன்னு பார்க்குறேன். சாப்பிடு ப்ரோ. நான் போய் வெளியே போட்டுருக்கேன். இப்பெல்லாம் தூக்கம் வராது. சாப்பிட்டு 4 தான்டா போயிருக்கு. லவடா ஹாட் பாக்ஸ்ல புரோட்டா கேக்குறேன். நான் கூட திங்கிறேனே போறா. என்னடா இளந்தரிப்ப இலை கொடுத்தவடே போய் வாய வச்சு விட்டுறேன். சொல்லியாச்சு. இன்னும் 3 தான் சொன்னேன். ஆமா சார் சொல்லலாம். நாங்கள் சொல்லிட்டேன். கரண்டி தான் வரல. அதை வேணா கரண்டி கையில் வாங்கிட்டு வந்துடுறியா? இந்த கரண்டி ஆம்லேட். ஆமாம்
இன்னும் ஒரு 3. இன்னும் 3ண்ணா. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. அதான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறோம். மணி 5 ஆயிடுச்சு. அப்படி கீழே போகிறப்போ மணி 6000. இனி அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஒட்டாந்துடும். குளிருக்கு வேற. மெய்யலகன்ஸ் போகிறாங்க மறுபடியும். என்ன ப்ரோ முன்னாடி வரையா பின்னாடி வரையா? ஏமா போயிடுவேன் ப்ரோ. என்ன சம்பராங்குளம் உள்ள போகிற இடம். ஆக்சிடென்ட் போல. ப்ரோ பின்னாடி வாங்க ப்ரோ, சைடில் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ பனியாக இருக்குது இங்கே மட்டும்? அவன் காக்காரனை பார்த்தியா? ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஆக்சிடென்ட் போகிறோம். நீ நேரம் போ. இல்லை போய் எங்கேயாவது நிற்போம். அவனுக்கு காணும். தனியாக வந்தாலே இந்த பொறுமையாக வர்ற அந்த இதே இருக்க மாட்டேங்குது. டக்குன்னு போயிடணும் தான் தோணுது. இந்த கிளாஸ்ல தெரியுது எவ்வளோ பனியாக இருக்குன்னு. அதான் ப்ரோ ரொம்ப இதாக இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் கீழே இறங்க போகிறோம். அங்கங்கே பொறுமையாக நிப்பாட்டி வந்து கடைசியில் மணி 6 போகுது. 6 மணி ஆயிடுச்சு. கறிக்கடை பாய். என்ன ப்ரோ மேலே ஏறுறப்ப தான் டைம் ஆகுது. கீழே இறங்குறப்ப டக்குன்னு இறங்கிடலாம். அப்பப்போ இது வேறு ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு பேட்ரி காலியாகி கோப்ரோ செத்துருது.
Beep, 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 beep.